வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியானா வாட்ஸ்அப், உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்து அதுல வந்து ரொம்ப அடிக்ஷனா இருக்காங்க. டெய்லி நம்மளோட ஆக்டிவிட்டியில பார்த்தோம்னா நிறைய நேரம் வந்து இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறதோ, வாட்ஸ்அப் பார்க்குறதோ, இன்ஸ்டால வீடியோஸ் ரீல்ஸ் பார்க்குறதோ, இதுக்கு வந்து ரொம்ப டைமிங் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சராசரியா நம்ம பண்ற ஒர்க்கோட கம்பேரிட்டிவா வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்னா இதை நம்ம அடிக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அடிக்ஷனுக்கு ஹோமியோபதியில ஏதாவது மருந்து இருக்கா, இதுக்கு வந்து எவ்வளோ நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னாலே நிறைய இருக்கு இல்லையா. முன்னாடிலாம் ரொம்ப கம்மியா இருந்தது. நம்ம ஒரு டிவி தான் இருக்கும் வீட்டில். இப்போல்லாம் அது வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகி எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு. எப்பயுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபாலோ பண்றது இது எல்லாமே இருக்கிறனால நிறைய கூட்டிகிட்டே போகுது. நம்ம அதில் வந்து ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னாலும் சோஷியல் மீடியாவில் உள்ள அல்காரிதம்ஸ்லாம் நம்மளை வந்து ஹூக்டப்பா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே காமிச்சிட்டே இருக்கிறனால அதனால அதுலேருந்து நம்மளால அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியல. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம்னு உள்ளே போயிருப்போம். ஆனால் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ½ an hour கூட டைம் போயிருக்கும். அது நம்ம ஃபீல் கூட பண்ணியிருக்க மாட்டோம். இதே மாதிரி ரொம்ப ஒர்க் ஆக்டிவிட்டி இவங்களுக்கு ரொட்டீனாக வந்து நமக்கு வந்து வேலைக்கு போகாத ஆளுங்க, ரொம்ப ரிட்டையர்டான மக்கள், கிட்ஸ் வந்து ஸ்கூல் இல்லாமல் லீவ்ல வந்து வீட்டில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்காது. இன்னைக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணணும், கண்டிப்பா இதை முடிச்சாகணும் அப்படின்ற கமிட்மெண்ட் இல்லாதனால நிறைய டைம் இருக்கறனால நிறைய வந்து அந்த சோஷியல் மீடியாவுக்குள்ள உள்ள போயிட்டு ரொம்ப டைமிங் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஒரு அடிக்ஷன் வந்து எப்ப ஆகும்னா, இப்போ வந்து அவங்க வந்து அந்த குழந்தைங்களோ இல்ல பெரியவங்களோ அவங்களோட ரொட்டீன் பாதிக்குது, அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி பாதிக்குது. இப்போ அவங்க வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, கரெக்டான அவங்களோட ஒர்க், அவங்களோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. அவங்க கூட இருக்கவங்க கூட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசாம இதுலயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நிறைய பிரேக்கப்ஸ் கூட ஆகுது இதனால. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஹெல்த்ல இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வரைக்கும், ஸோ ஒரு பிசிக்கல்லா அவங்க எமோஷனலா அவங்க மைண்ட் லெவல்ல அவங்களோட ஹெல்த் எல்லாமே பாதிக்கிறனால ஓவராலா வந்து இது ஒரு அடிக்ஷனா இருக்கு. இது வந்து சில பேர் வந்து அதை உணர்ந்து அதுல இருந்து வெளியே வர்றாங்க. நிறைய ஆப்ஸ் கூட இருக்கு இதுல இருந்து வெளியே வரணும்னா. சம் ஆப்ஸ் கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரீகெயின்லாம் ஒரு ஆப் இருக்கு விச் ஒர்க்ஸ் இன் ஆண்ட்ராய்ட்ல ஒர்க் ஆகும், ஐபோன்ல ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அது குறிப்பிட்ட டைமுக்கு மேல அது வந்து அதுவே பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி செல்ஃபா வந்து நீங்களே ரியலைஸ் பண்ணீங்க நான் வந்து இந்த மாதிரி அடிக்ஷனா இருக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ஆனா சில பேர் வந்து வேற வழியே இல்லை, எனக்கு போர்டமா இருக்கு, ரொம்ப போர்டா இருக்கு, எனக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டேன், எனக்கு அவ்வளோ டைம் இருக்கு, ஹெல்த்தியா இருக்கேன், ஸோ அதனால எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்கா நான் அதை வந்து டைம் வந்து எனக்கு நல்லா போயிடுது. வேற யார்ட்டையும் நான் பேசினேன்னா சண்டை வருது, ஸோ வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசினேன்னா சண்டை வருது, ஸோ அதனால இதை வந்து நான் ஒரு அவுட்லெட்டா யூஸ் பண்றேன். ஸோ கிட்ஸும் அதே மாதிரி தான். கிட்ஸ் பயங்கரமா தொணத்துவாங்க பேரண்ட்ஸை. ஸோ ஃபோனை கொடுத்துட்டாங்க நான் அமைதியாயிடுவாங்க. பேரண்ட்ஸும் அப்பா 2 மணி நேரம் நம்மளும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது அடிக்ஷன்ல போகும்போது அவங்களுக்குமே பயங்கர இஷ்யூ ஆகுது. ஸோ அவங்களோட படிப்புல வந்து ரொம்ப டவுன் ஆகுறாங்க. கரெக்டா காலேஜுக்கோ ஸ்கூல்ஸுக்கோ போறது வந்து கம்மியாகும். ஸோ நம்ம ஆக்சுவலா நம்ம கேமிங்க்குன்னு நம்ம அடிக்ஷனுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது மூலியமா வந்த பேஷண்ட்ஸ் அவங்க அதுக்கு மூலியமா வந்தவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ அதோட தொடர்ச்சியா தான் இப்போ நம்ம சோஷியல் மீடியாவுக்கும் அதே ரிலேட்டட் மாதிரி நம்ம மெடிசன்ஸ் ஒரு வீடியோ நம்ம இப்போ போடுறோம். இதுவுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதை ரியலைஸ் பண்ணணும். இல்ல மத்தவங்க வந்து நீ அடிக்டடா இருக்க, நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னா நம்மளும் அதை யோசிக்கணும். ஓகே, நம்ம கம்பேரிட்டிவா நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, நம்ம படிக்கிறதோட இது ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றோமா, இல்லாட்டி நம்ம ஒர்க் நம்ம ஆக்டிவிட்டி டெய்லி ஆக்டிவிட்டியில நம்ம இதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவு ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம்ன்ற அந்த கால்குலேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ கால்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 hours, ஒரு 5 hours மேல, ஒரு 3 hours மேல இதெல்லாம் போகுதுன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் an அடிக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளால முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கைடன்ஸ், ஒரு பக்க விளைவுகளே இல்லாத ஒரு நேச்சுரல் ட்ரீட்மெண்டான ஹோமியோ நீங்க தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அடிக்ஷன் வரும்போது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து மைண்ட் செட் இருக்கும். ஸோ இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியல, ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனா இது நம்ம அடிக்ஷன் இல்லாட்டி ஒரு அடிமையா நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பயங்கரமா கோவம் வரும். ஸோ அவங்களும் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, மற்றவங்க சொன்னாலும் கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி திட்டுற அளவுக்கு மற்றவங்கள வந்து இந்த ஒரு இஷ்யூனால சண்டை வருது, அடிக்கிற அளவுக்கு கூட போயிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இட்ஸ் an அடிக்ஷன் தான். ஸோ இதை வந்து நீங்க வந்து கரெக்ட் பண்ணணும். இது வந்து நார்மல் கிடையாதுன்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது பண்ணணும். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்க ரொம்ப அடிக்ஷனா இருக்க, இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னா எப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றது முக்கியம் தான். நீங்க வந்து ரொம்ப ஹார்ஷா அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா
இட்ஸ் அன் அடிக்ஷன் தான். ஸோ இல்லை நான் வந்து இவ்வளோ குவாலிட்டி டைம் நான் வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன், இந்த டைம் தான் யூஸ் பண்ணுறேன், மற்ற நேரம் ஃபுல்லாக நான் இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இட்ஸ் குட், இட்ஸ் நாட் அன் அடிக்ஷன். பட் ஆனால் அது உங்களுக்கு ஸ்டடீஸோ ஒர்க்கோ உங்களோட ஹெல்த்தோ பாதிக்குது, உங்களோட சோஷியல் ரிலேஷன்ஷிப் வித் அதர் பீப்புள் பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது அடிக்ஷன் தான். ஸோ சைக்கலாஜிக்கலாக பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் இந்த வெக்கேஷன் போனேன், இந்த இடத்துக்குலாம் போனேன்னு ஒரு போஸ்ட் போடும் போதோ, இல்லாட்டி இந்த சினிமாக்கு போனேன்னு தியேட்டரில் உட்காந்து போஸ்ட் பண்ணும் போதோ, இப்போ அந்த படத்தை வந்து நம்ம பார்க்கல அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி வரும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த படத்தை நம்ம பார்க்கலையே, நம்ம இதை மிஸ் பண்ணுறோமோ, இந்த படம் வந்து போகிறதுக்குள்ளே இதை பார்த்துடணும், ரொம்ப வந்து பேக்வேர்டாக இருக்கும், நிறையா வந்து மிஸ் பண்ணுறோம், நிறைய ஆக்டிவிட்டி இந்த இடத்துல எக்ஸிபிஷன்ஸ் போட்டிருக்காங்க, இந்த இடத்துல இது நடக்குது, ஸோ இந்த மாதிரி கான்சர்ட்ஸ் நடக்குது, ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அப் டு டேட்டடாக இல்லையோ, நம்ம வந்து ஒர்க்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கனால இதெல்லாம் அப்டேட்டடா இல்லையோன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட நிறைய பேருக்கு வரும். ஸோ அதே மாதிரி வந்து அவங்க வந்து போடுற வீடியோக்கோ போஸ்ட்டுக்கோ லைக்ஸ் வருதா, ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டன்டா பாக்குறனாலையும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து ரொம்ப அதிகமா வந்து இப்போ வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜஸே வரலைனாலும் அந்த நோட்டிபிகேஷன் வந்து உடனே அதை செக் பண்ணிடணும், இல்லை அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்றதையும் அடிக்கடி எடுத்து செக் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள அறியாமையே எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நிறைய தடவை எடுத்து பாக்குறோம்னா இதெல்லாம் அடிக்ஷன் தான். ஸோ இதுல வந்து ஹோமியோபதியில வந்து எப்படி வெளியே வரலாம்னா, எத்தனை மணி நேரம் நீங்க பாக்குறீங்க அதை முதல்ல நீங்க ரியலைஸ் பண்றீங்களா, நீங்க அந்த இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க, இந்த அடிக்ஷனுக்கு நீங்க வந்து நீங்களா வர்றீங்களா, இல்லாட்டி உங்க பேரண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கவங்களோட ஒரு கட்டாயத்தினால நீங்க வர்றீங்களா. ஸோ இதெல்லாமே இஷ்யூஸ் தான். ஸோ நிறைய மெடிசன்ஸ் இருக்கு இந்த அடிக்ஷனுக்கு ஹோமியோபதியில, முக்கியமா வந்து பிளான் பேஸ் தான். ஸோ அதனால சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது, உங்களுக்கு ரொம்ப மினிமல் டோசேஜ் தான், பட் ஆனா எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எந்த மெடிசன் உங்களுக்கு பக்காவா சூட் ஆகுதோ அது ரிலேட்டடா நம்ம கொடுக்கும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. வித்தின் 1 month வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும். அதாவது நம்ம வந்து ரொம்ப நிறைய நேரம் தான் பாக்குறோம், ஸோ நம்ம குவாலிட்டி டைம் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை வந்து வேற மாதிரி வந்து செலுத்தணும் அப்படின்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும்போது இந்த மெடிசன்ஸோட ஹெல்ப்னால நீங்க நல்லாவே வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க டியூன் ஆவீங்க, கண்டிப்பா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து கூடும். இது ரிலேட்டடா இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.